தராஷிராம் வணக்கம். முக்கியமான விமர்சனத்தை எடப்பாடி பழனிசாமி அட்ரஸ் பண்ணியிருக்கிறாரு. தன் மகன் அரசியலுக்கு வரமாட்டார், அதிமுக அடிப்படை உறுப்பினர் மட்டுமே அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க? சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார், அப்படிதான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் அதிமுக சீனியர் தலைவர்களின் வாரிசுகள் அரசியல்ல இருக்கிறாங்க. உதாரணமாக ஜெயக்குமார் அவர்களின் மகன், இப்ப ராஜசத்யன், ராஜன் செல்லப்பா அவர்களின் மகன், இப்படி பலரே இருக்கிறார்கள். தலைமை பொறுப்பில் இருப்பவர்களின் வாரிசுகள் அரசியலுக்கு மீண்டும் தலைமை பொறுப்புக்கு வருவது அது எம்ஜிஆர் காலத்தில் ஜெயலலிதா காலத்தில் கிடையாது. அவர்களுக்கு வாரிசுகளும் கிடையாது. எம்ஜிஆருக்கு 3 அடாப்டட் டாக்டர்ஸ் இருந்தாங்க, 3 பேரும். ஆனால் அவர்களை அரசியல் உலகத்துக்குள்ளே அவர் கொண்டு வரவே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அவர் மரணத்துக்கு பிறகுதான் அந்த 3 டாக்டர் இருக்காங்கன்னு அந்த உயில் மூலமா தான் நாங்கெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இதெல்லாம் 1988 காலகட்டம். அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக வைத்த ஒரு குற்றச்சாட்டு, தனது மகனை அரசியல் கொண்டு வந்து அதிமுகவின் வாரிசு அரசியல் கொண்டு வர்றாரு, அதிமுகவின் தலைமை பொறுப்புக்கு அவரை உயர்த்த போறாரு. அதற்கு அவர் முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார். ஒரு உரிய காலத்தை வைக்கப்பட்ட முற்றுப்புள்ளின்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படின்னா திரு சி வி சண்முகம் அவர்கள் வைத்த குற்றச்சாட்டு, விஜயபாஸ்கர் அவர்கள் ராஜினாமாவுக்கு முன்னால் கூறிய பப்ளிக் ஸ்டேட்மெண்ட், இதை எல்லாத்துக்கும் அவர் சேர்த்து ஒரு விடை அளித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அப்படிதான் நான் பார்க்கிறேன். இது ஒரு தேவையான விளக்கமும் கூட. ஏன்னா இதனால அதிமுக எந்த சர்ச்சை காரணமாக பலவீனப்பட்டு விடக்கூடாது என்பது அனைவரின் எண்ணமும் கூட. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விளக்கத்தை நான் வரவேற்கிறேன். அப்படி இல்லைன்னா சி வி சண்முகம் போன்றோர், அவருக்கு நெருக்கமாக இருந்தவர்கள் இப்படி ஒரு தீவிரமான குற்றச்சாட்டா இதை கொண்டு வர காரணம் என்ன? இதை முற்றுப்புள்ளி அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா, இல்ல பின்வாங்கல் அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா? அதாவது திரு மிதுன் அவர்கள் அதிமுக அடிப்படை உறுப்பினர் தான். 2021 தேர்தலுக்கு முன்பு கூட அவர் என்னிடமுமே பேசியிருக்கிறார், பல பத்திரிகையாளர் நண்பர்களிடமும் அவர் பேசியிருக்கிறார். மிதுன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் மகன் என்ற முறையில தொலைபேசி வாயிலாக அறிமுகம் உண்டு. தந்தைக்காக சில அரசியல் காரியங்களே ஆற்றி இருக்கலாம், அதெல்லாம் நான் தவறுன்னே பார்க்கல. துணை பொதுச் செயலாளர் பதவி, அப்படி ஏதாவது ஒரு பெரிய பதவி, கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட், அதிமுக கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட் கொடுத்தாதான் இந்த சர்ச்சை வரும். அது இல்லை என்று இப்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார். அது சரிதான், அது சரியான விஷயமும் கூட. அதிமுக இப்போது ஒரு வகையான சிக்கல்ல இருக்கு, ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் த்ரெட் இருக்கு. அதை நியூட்ரலைஸ் பண்ண வேண்டியது என்பது பொதுச் செயலாளர் என்கிற முறையில் அவரது கடமையும் கூட. அதை சரியான நேரத்தில் அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறாருன்னு தான் நான் பொறுத்தேன். நிச்சயமா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி பலருக்கு, அமைச்சர்கள் பலருக்கு வாரிசு அரசியல் அப்படிங்கிறது பழக்கமான, அதிமுக தலைமைக்கு அப்படிங்கிறது வாரிசு அப்படிங்கிறத அதிமுக தொண்டர்கள் ஏத்துக்கல அப்படின்னு பார்க்கலாமா? அந்த லெகசி அப்படிங்கிறத தொடரணும் அப்படின்னு விரும்புறாங்களா? லெகசி காரணம் எம்ஜிஆர் அவர்களுக்கும் அப்படியான வாரிசுகள் கிடையாது. ஜெயலலிதா அவர்கள் திருமணமே செய்து கொள்ள நமக்கே தெரியும். தீபா மட்டும் அரசியல் ரீதியாக முயற்சியெல்லாம் செய்தார்கள், ஆனால் அதெல்லாம் நடக்கல. சோ 2 பெருந்தலைவர்களுக்கு அப்படியான ஒரு அமைப்பு இல்லை. எடப்பாடி பழனிசாமி அவருக்கு ஒரு மகன் இருக்கிறான், அவரோட பிற விவசாயத்தையோ இல்ல பிற வியாபாரத்தையோ அவர் கவனிச்சுக்கலாம். அதுல தவறெல்லாம் ஒண்ணு இருக்கிறதா நான் நினைக்கல. அதிமுகல ஏதாவது ஒரு வகையில பதவி பெறணும்னா அது கீழ்மட்டத்தில இருந்து வரணும் என்பது அது ஒரு எழுதப்படாத சட்டம் தான். அதாவது கிளைக்கழகத்திலிருந்து அப்படி படிப்படியாக உயர வேண்டும் என்பது பொதுவான எதிர்பார்ப்பு. நேரடியாக இபிஎஸோட மகன்கிற அந்தஸ்தோட இவருக்கான பதவி தரக்கூடாது என்பது அப்படிதான் எண்ணமாக இருந்தது. ஆனா 25 பேர் விலகும் போதுங்க இந்த குற்றச்சாட்டு வைக்கல. அவர்கள் வைத்த குற்றச்சாட்டு அதிமுக பலவீனப்படுத்துகிறார், அதிமுக ஒருங்கிணைக்க தவறிவிட்டார், தோல்விக்கான காரணமா தான் அதை சொன்னாங்க. தாவேக அரசுக்கு அவங்க ஆதரவு கொடுத்தாங்க, அவர்களை தனியாக விஜய் எல்லாம் சந்திச்சாரு. அப்போ மிதுன் பழனிசாமி பற்றி எல்லாம் பொது வெளியில அவங்க எந்த கமெண்ட்டுமே அடிக்கலைங்களே. இப்ப சி வி சண்முகம் சொன்ன பிறகுதான் அது ஒரு பொது வெளியில விமர்சனமாக மாறிச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மிதுன் அவர்கள் 2020 காலகட்டத்திலே பத்திரிகையாளர்கிட்ட தான் பேசிட்டு தான் இருந்தாரு. அப்ப நிறைய அமைச்சர்கள்ங்க, திமுக அமைச்சர்களோட மகன்களுமே பேசிட்டு தான் இருந்தாங்க. என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்குவாங்க, நாட்டுல என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கேட்பாங்க, அவ்வளவுதான். அப்ப இதுதான் அரசியல் அப்படி நம்ம எடுத்துக்க முடியாது. அதிமுகல அந்த டாப் போஸ்ட் ஏதாவது கொடுத்தாதான் நம்ம அரசியல்னு எடுத்துக்கிடலாம். அப்படியான எண்ணம் எனக்கு இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெளிவுபடுத்தி விட்டார். ஓகே, தனது நிலைப்பாட்டை எடப்பாடி பழனிசாமி தெளிவுபடுத்திட்டாரு, முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு இந்த பிரச்சனைக்கு அப்படின்னு சொல்றீங்க. கருத்து பகிர்வுக்கு நன்றி திரு தராஷிராம். அடிக்கடி இந்த பத்திரிகையிலே ஊடகத்திலையும் சொல்லிட்டு இருக்கிறீங்க, என்னுடைய மகன் மிதுன் அவர்கள் அரசியலை வருவதை பற்றி பல விமர்சனங்கள் தொலைக்காட்சியிலையும் ஊடகத்திலும் வந்திருக்குது. அது தவறு. என்னுடைய மகன் மிதுன்
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அடிப்படை உறுப்பினராக மட்டும்தான் இருக்கின்றார். கட்சியில் எந்த பதவியிலும் இல்லை என்பதை திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய மகன் அரசியலுக்கு வரமாட்டார். மீண்டும் ஒருமுறை சொல்கிறேன், அடுத்த திருத்தமாக சொல்றேன், பத்திரிகையால் ஊடகம் அவதூறு செய்தி தயவு செய்து பரப்ப வேண்டாம். என்னுடைய மகன் மிதன் அரசியலுக்கு வரமாட்டார் என்பதை திட்டவட்டமாக தெரிவித்தார்.